வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ ஒரு தரம் அலெக்சாண்டர் படை தளபதிகிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, பக்கத்து நாட்டில் போய் நம்ம போர் புரிய போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போனோடனே அங்கே போய் படையை எடுத்து போய் சண்டை போடையில் அந்த மன்னன் தோற்றுருவார். தோற்றவுடனே சரி, இந்த மன்னனை நீ கட்டி நம்ம அரண்மனைக்கு கொண்டு வந்துரு, நான் அங்கே வச்சு விசாரிச்சுக்கிறேன்னு அலெக்சாண்டர் முன்னாடி அரண்மனைக்கு போயிடுவார். போனவுடனே இவங்களை அந்த தோற்ற மன்னனை கட்டி சங்கிலியை போட்டு கட்டி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து மன்னர் முன்னாடி நிப்பாட்டையில் அப்போ அலெக்சாண்டர் கேட்பார், என்னப்பா போரஸ், நீ என்கிட்ட அந்த போரஸுங்கிறது தான் அந்த மன்னனோட பேர். அப்போ என்னப்பா நீ என்னாட்ட தோத்துட்ட, அதனால் உன்னை எப்படி நடத்தணுங்கிறத நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பார். கேட்கல அப்போ போரஸ் சொல்லுவார், நல்லா கம்பீரமாக நிற்பார். நம்ம ஒரு மன்னன்கிட்ட ஜெயித்த மன்னன்கிட்ட நிற்கிறோமே அப்படின்ற ஒரு பயமே இல்லாமல் நிற்பார். நின்னோடனே நிற்கும்போது அவர் சொல்லுவார், நான் போரில் தோற்கிறதும் ஜெயிக்கிறதும் சகஜம்தான். நான் உங்கள்கிட்ட தோத்துட்டேங்கிறதுக்காண்டி என்னோடய மன்னன்ற பதவியை நான் விட்டு தர முடியாது. என் நாட்டுக்கு நான் மன்னன் தானே, அதனால் நீங்கள் என்னை மன்னன் மாதிரி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். கேட்டோன்னே அலெக்சாண்டரே அசந்து போயிடுவார். நம்மளுக்கு முன்னாடி எல்லோரும் நிற்கிறதுக்கே பயப்படுவாங்க, இவன் எவ்வளவு ஒரு கம்பீரமாக நின்று பதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வாங்கின அந்த படையெடுத்து தோற்ற நாடெல்லாம் அவங்கள்ட்டே கொடுத்து அவங்கள சீரும் சிறப்புமாக அவங்க நாட்டுக்கே அனுப்பி வச்சுருவார். அது மாதிரி நம்மளும் எவ்வளோ தான் துன்பம் வந்தாலும் நம்ம இதுக்கு மேலே கீழே போனாலுமே நம்மளுடைய கம்பீரத்தை விடக்கூடாது, நம்ம சுயமரியாதையை விடக்கூடாது. நல்லா கம்பீரமாக இருந்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும். சரி, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.